பிரியமானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் 93ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 100ஆம் சங்கீதம் வரை சிந்திக்கப் போகிறோம். 1000 வருட அரசாட்சியிலே தேவனை புகழ்ந்து பாடும் பாடல்கள்தான் 93ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே 5 வசனங்கள் தான் இருக்கிறது. ஆட்சி செய்யும் ராஜாதி ராஜாவை போற்றி பாடும் ஒரு சங்கீதம் இது. மகிமையோடு ஆட்சி செய்யும் ஆண்டவரை பாடும் பாடல். 93ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. இங்கே ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் பூமியிலே ஆட்சி செய்ய வரும்பொழுது இந்த சங்கீதம் மிகவும் அர்த்தமுள்ள ஒன்றாயிருக்கும். அவருக்கு எதிரான எல்லா கலகங்களும் முறிக்கப்படும். தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் அத்தனை பேரும் அவர்கள் அரியணைகளை விட்டு தள்ளப்படுவார்கள். சங்கீதம் 93:3. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. பாவம் என்னும் வெள்ளத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது. 4-5 வசனங்கள். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி கொண்டாடுதல் மிகவும் உன்னதமான ஒரு காலமாயிருக்கும். சரி, 94வது சங்கீதத்தை பார்ப்போம். தீமை செய்யும் துன்மார்க்கருக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு சங்கீதம் இது. 94ஆம் சங்கீதம் முதல் 100ஆம் சங்கீதம் வரை தொடர்ச்சியாக ஒரு கதை சொல்லுகிறது. இந்த 7 சங்கீதங்களும் ராஜ்யத்தின் சங்கீதங்கள், மேசியாவின் ஆளுகையை கொண்டாடும் சங்கீதங்கள். இந்த சங்கீதங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் சங்கீதங்கள். மகா உபத்திரவ காலத்தை தொடர்ந்து அவர் ஆளுகை செய்யும் காலங்களை குறித்து கூறும் சங்கீதங்கள். 94ஆம் சங்கீதத்திலே துன்மார்க்கருக்கு விரோதமாக நீதிமான்கள் செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறார். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும் முன்னர் அவருடைய பிள்ளைகளானவர்கள் படும் வேதனைகளின் மத்தியிலே அவரை நோக்கி கூப்பிடும் சங்கீதம். சங்கீதம் 94:1. நீதியை சரிக்கட்டுகிற தேவனாய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும். இந்த அநேகர் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் மட்டும் வந்துவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொல்வது சரிதான். அவர் வரப்போகிறார். அவர் குறித்திருக்கிற நேரத்திலே அவர் வருவார். என்னுடைய கணக்குப்படியோ உங்களுடைய கணக்குப்படியோ அவர் வரப்போகிறதில்லை. அவர் அவ்வாறு வரும்பொழுது இந்த உலகத்திலே பாடுகளையும் துன்பங்களையும் கொடுத்த அத்தனையையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இந்த காலத்திலே அவர் நம்மை பார்த்து சொல்லும் காரியமெல்லாம், என்னுடைய கரத்தை பற்றிக்கொள், விசுவாசத்திலே நட என்பதுதான். பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் கூறினார். அவரே அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அநேக காரியங்கள் இன்றைக்கு சீர் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. அவர் தமது வல்லமையோடும் மகிமையோடும் பூமிக்கு திரும்ப வரும்பொழுது எல்லா காரியங்களையும் நேர்மைப்படுத்துவார். இந்த காலகட்டங்களிலே நாம் அநீதிகளை கண்டு கலங்கி போகாமல் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து விடுவோமா? சங்கீதம் 94:8-9 வசனங்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே, உணர்வடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? மீண்டுமாக மூடனான மனிதனோடு தேவன் பேசுகிறார். நம்மை போல அவருக்கு காதுகள் இல்லை, ஆனால் அவர் கேட்கிறார். நம்மை போல அவருக்கு கண்கள் இல்லை, ஆனால் அவர் பார்க்கிறார். இந்த பூமியிலே பாவத்திலே வாழுகிற மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். ஆனால் தேவன் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். மனிதன் செய்யும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவரால் கணக்கு வைக்க முடியும். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களுக்கு 2 இடங்கள் தான் உண்டு. ஒன்று, அவை கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட வேண்டும், அல்லது அது உங்கள் மேல்தான் இருக்கிறது. அவை கிறிஸ்துவின் மேலே ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கும் என்றால் அது நியாய தீர்ப்பை கடந்துவிட்டது. இல்லையென்றால் எதிர்காலத்திலே அவருடைய நியாய தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இக்காலங்களிலே யார் யார் தங்களுடைய பாவங்களை அவரிடத்திலே அறிக்கை செய்து அவருடைய தியாக மரணத்தை விசுவாசித்திருக்கிறார்களோ, யார் யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, அவர்கள் மகிமையான எதிர்காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள்.
பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவண்டை வரவில்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் முன் நிற்க வேண்டும். சங்கீதம் 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இங்கே அவர் சொல்லுவது என்ன? நான் வழிக்கு விழுந்திருப்பேன், ஆனால் கர்த்தர் என்னை தாங்கிக் கொண்டார் என்கிறார். சங்கீதம் 94:23, அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். துன்மார்க்கரை குறித்த காரியங்களை கர்த்தர் கேட்டார். அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த சங்கீதம் நிறைவடைகிறது. 95ஆம் சங்கீதம் முதல் 99ஆம் சங்கீதம் வரை மகிழ்ச்சியின் பாடல்கள். 95ஆம் சங்கீதம் ஒரு அருமையான மகிழ்ச்சியின் பாடல். இன்றும் கர்த்தரை ஆராதிக்க சில சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் இந்த சங்கீதம் பயன்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 95 முதல் 3 வசனங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். அடுத்ததாக கர்த்தர் சிருஷ்டிகராக தொழுது கொள்ளப்படுகிறார். 4 முதல் 6 வசனங்களை பாருங்கள். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 96 ஒரு அற்புதமான துதியின் சங்கீதம். இயேசு கிறிஸ்து பூமி முழுவதையும் ஆளுகை செய்யும் அந்நாட்களிலே அவரை போற்றி பாடும் பாடல். வாசிக்கிறேன். சங்கீதம் 96:1, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஞாபகம் இருக்கிறதா? ஏற்கனவே புது பாடல் என்பது மீட்பின் பாடல் என்று கூறினேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் பார்ப்பது போல நாம் அந்த பாடலை பாடப்போகிறோம். தொடர்ந்து வருகிற பகுதியிலே விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 96 4-5 வசனங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். 1000 வருட அரசாட்சியிலே எல்லா விக்கிரக ஆராதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகப் போகிறது. சங்கீதம் 96:7, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை நிறைவு செய்வார். விக்கிரக ஆராதனைகள் முற்று பெறும். சாத்தான் அழிக்கப்படுவான். அப்பொழுது எல்லா சிருஷ்டியும் மகிழ்ச்சி அடையும், அது களிகூரும். 97ஆம் சங்கீதமும் 96வது சங்கீதத்தைப் போலத்தான். கிறிஸ்து வந்ததினாலே உலகத்திற்கு மகிழ்ச்சி என்பதுதான் அவை கூறும் செய்தி. பாருங்கள். சங்கீதம் 97:1, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. இயேசு கிறிஸ்து முதல் முறை பூமிக்கு வந்தபொழுது அவரை குறித்து கூறும் ஒரு வாசகம் அல்ல, இது அவரது 2வது வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97:7, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இங்கே தேவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, தூதர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்கச் செய்தபோது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். 98ஆம் சங்கீதம் புதிய ஆராதனை பாடலின் 2வது சரணம் என்று சொல்லலாம். வாசிக்கிறேன். சங்கீதம் 98:1, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. 99ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், கிருபையும் இரக்கமும் நிறைந்த ராஜாவை குறித்து பாடும் பாடலாய் அது இருக்கிறது. சங்கீதம் 99:1, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபின்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. இதுவும் வல்லமை உள்ளவரை போற்றி பாடும் அருமையான ஒரு சங்கீதம். பிரியமானவர்களே, கர்த்தரை போற்றி பாடும் ஒரு பழக்கம், ஒரு வழக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அவரை போற்றி பாடுவதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. ஏனென்றால் பரலோகத்திலே மிக அதிகமான நேரம் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கப் போகிறோம். இந்த சங்கீதம் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே கர்த்தரை போற்றி பாடும் ஒரு சங்கீதமாயிருக்கிறது. இன்னமும் 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகவில்லை என்றாலும் அவரை நாம் துதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதல்ல. நாம் ஏன் அவரை போற்றி பாட வேண்டும் தெரியுமா? அவர் அற்புதமானவர், அவர் உண்மை உள்ளவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் எல்லா காலகட்டங்களிலேயும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவர் உங்களுக்கும் நல்லவராகவே இருக்கிறார். இதை உணரும் பொழுது உங்களால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. 100ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். 94ஆம் சங்கீதத்திலே ஆரம்பமான தொடர் இந்த சங்கீதத்தோடு நிறைவடைகிறது. இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக பார்க்கிறோம். 93ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சிந்தித்தோம். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். இந்த வசனம் எதிர்காலத்திலே மீண்டும் கர்த்தர் பூமிக்கு வரும் காலத்தை குறித்து பேசுகிறது. முதல் முறை அவர் பூமிக்கு வந்தபொழுது மகிமையோடு அவர் வரவில்லை. முதல் முறை அவர் பூமிக்கு வந்தபொழுது ஜார்ஜ் நிக்டொனால்ட் என்பவர் கூறியது போல ஒரு பெண்ணை அழச் செய்து ஒரு குழந்தை வடிவிலே வந்தார். ஆனால் மீண்டும் அவர் வரும்பொழுது மகத்துவத்தை அணிந்தவராய் வரப்போகிறார். 94ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நீதியை சரிக்கட்டுகிற தேவனாய கர்த்தர் என்று புகழப்பட்டிருக்கிறார். மீண்டும் அவர் பூமிக்கு வரும்பொழுது நீதி இல்லாமல் நடைபெறுகிற காரியங்களை அவர் சரி செய்ய போகிறார். சங்கீதம் 95 பாருங்கள். கர்த்தரை கம்பீரமாக பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 96ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. 97ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், இதனால் பூமி பூரிப்பாகிறது என்று பார்த்தோம். 98ஆம் சங்கீதத்திலே மீண்டுமாக கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. 99ஆம் சங்கீதத்திற்கு நாம் வரும்பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், எனவே ஜனங்கள் தத்தளிப்பார்களாக என்று கூறப்பட்டது. இப்பொழுது முடிவுரையாக சங்கீதம் 100 கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு பல்லவியாக 100ஆம் சங்கீதம் அமைந்திருக்கிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 100 முதல் 2 வசனங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன் அவரை தொழுது கொள்ள வரும்பொழுது நீண்ட முகத்தோடு வர வேண்டாம். இதை குறித்து நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் நீண்ட முகமுள்ளவர்களாக சில நேரங்களிலே இருக்கிறோம். பிரச்சனை நம்மை வாட்டுகிறது, சோதனைகள் நம்மை மேற்கொள்கிறது, அல்லது நாம் மனம் திரும்பி துக்கத்தோடு வருகிறோம், அவருடைய மன்னிப்பிற்காக வருகிறோம், அவர் மேலேயே நாம் சார்ந்து கொள்கிறோம். ஆனால் இவை எதுவுமே தேவனை நாம் ஆராதிப்பதல்ல. கர்த்தர் முன்னாலே துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய ஆலயங்களிலேயும் மகிழ்ச்சியான நேரங்கள் வேண்டும். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நாம் ஆயத்தப்பட்டு அவர் முன்னாலே செல்லுவோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே என்று சொல்லும் பொழுது எல்லாரையும் நோக்கி அந்த அழைப்பு வருகிறது. இது பூமியில் உள்ள அனைத்தும் தேவனை துதிக்கும் ஒரு துதி பாடல். கர்த்தர் வந்ததினாலே களிகூறுகிறோம், மகிழுகிறோம் என்று அனைத்தும் ஆண்டவரை பாடும் ஒரு நேரம் வருகிறது. 2வது வசனத்திலே மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், இது ஒரு அருமையான ஸ்தோத்திர பாடல். நாம் அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம், அவரை தொழுது கொள்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, திருச்சபை வாழ்க்கையிலும் சரி, நாம் அதிகமாக ஆண்டவரை துதித்து போற்றி பாட கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த சங்கீதம் உன்னதமான ஒரு முடிவு ஸ்தோத்திர பாடலை போல அமைந்திருக்கிறது. வேத புத்தகத்திலே பல விதமான பாடல்களை நாம் பார்க்கலாம். விசுவாசிகள் பாடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாடலை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நம்மிலே பலர் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதில்லை.
மழை காலம் வந்தால் மட்டும் பயன்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான். சூரியன் எப்படி பிரகாசமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்துங்கள். மற்றும் ஒரு அருமையான முடிவு ஸ்தோத்திர பாடலை வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5, 6 வசனங்கள். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவை எத்தனை அருமையான வாக்கியங்களாக இருக்கிறது இல்லையா? முழு உலகமும் தேவனை துதித்து பாடும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்நாளிலே முழு உலகமும் அவரை அறிந்திருக்கும். 100 சங்கீதம் 3 வசனம் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வசனமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த வசனத்திலே கர்த்தரை சிருஷ்டிகராகவும் மீட்பராகவும் நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். சங்கீதம் 100, 3 வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தரை தேவன் என்று அறியாத மக்கள் இன்றைக்கும் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்களும் கூட இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆதி திருச்சபையின் காலத்திலே முதல் துன்புறுத்துதல் திருச்சபைக்கு வந்தபொழுது அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே இருந்த திருச்சபைக்கு வந்து நடைபெற்ற காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த அறிக்கை திருச்சபையை ஜெபிக்கும்படியாய் செய்தது. அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் தெரியுமா? பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4 அதிகாரம் 24 வசனம். அவர்கள் அதை கேட்டு, அதாவது அப்போஸ்தலர்களின் அறிக்கையை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் என்று ஜெபத்தை ஆரம்பிக்கிறார்கள். இது வாயினாலே கூறுவதற்கு ஒருவேளை எளிதானதாயிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் அதை நம்புகிறீர்களா? இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தேவனில்லை என்பது போல நடந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக, நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். கர்த்தரே சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டிகராக இருப்பதனாலே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரே அண்ட சராசரங்களையும் படைத்தவர். நம்முடைய சிருஷ்டிகராக நாம் அவரை தொழுது கொள்ளுகிறது மட்டுமல்ல, நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயும் இருக்கிறோம். எப்படி நீங்கள் அவருடைய ஆடு ஆகிறீர்கள்? நீங்கள் மீட்கப்பட வேண்டும். இங்கேதான் ஆட்டிற்காக மரித்த மேய்ப்பனை குறித்து பார்க்கிறோம். மேய்ப்பனுக்காக ஆடு மரிக்கவில்லை. இந்த சங்கீதத்திலே எந்த ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இது இஸ்ரவேல் என்னும் ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே அவர்களுடைய மேய்ப்பராயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தொழுவத்தில் இல்லாத மற்ற ஆடுகளும் உண்டு என்று கூறினார். அந்த ஆடுகள்தான் நாம். அதாவது நாம் தான் அந்த ஆடுகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 10 அதிகாரம் 14 முதல் 16 வரை. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். கர்த்தரே இஸ்ரவேலின் மேய்ப்பர். அவரே எனக்கும் உங்களுக்கும் மேய்ப்பராயிருக்கிறார். எப்பொழுது? நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும் பொழுது. சங்கீதம் 104 வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இவ்வாறுதான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவர் ஒரு ஆராதனைக்கு சென்றுவிட்டு அந்த ஆராதனையிலே ஜீவனே இல்லை என்று கூறினார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் உள்ளத்திலே துதியோடும் ஸ்தோத்திரங்களோடும் வருகிறதில்லை. தங்கள் இருதயத்திலே நன்றி உணர்வோடு கூட அவர்கள் தேவாலயத்திற்கு வரவில்லை.
அவருடைய வாசலுக்குள்ளே நுழையும் பொழுது அவர்கள் துதியோடு நுழையவில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கும் உள்ளத்தோடு, அவரை ஸ்தோத்தரிக்கும் எண்ணத்தோடு, அவரை வாழ்த்தி வணங்கும் இருதயத்தோடு, சிந்தனையோடு கடந்து செல்லுங்கள். அப்பொழுது உங்கள் ஆராதனை நேரம் அர்த்தமுள்ளதாயிருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட நீங்கள் ஆராதனைக்கு செல்லவில்லை என்றால் அந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதிலே உங்களுக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கும் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. சங்கீதம் 100:5 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியாது. என்றாலும் கர்த்தர் உங்களுக்கும் நல்லவராக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் எனக்கு நல்லவர், அவர் உங்களுக்கு நல்லவர். கவனித்தீர்களா? அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. எந்த ஒரு காலகட்டத்திலேயும் அவரிடத்திலே கிருபை இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் மிக அதிகமாக கிருபையை கொடுத்து விட்டார். எனவே இன்றைக்கு அவரிடத்திலே கிருபை இல்லை என்று யாரும் கூற முடியாது. உங்களுக்கும் அவரிடத்திலே மிகுந்த கிருபை உண்டு. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய் இருக்கும். எத்தனை உன்னதமான ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் இது இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டு எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நித்தியமாக அவருடைய ராஜ்யத்திலே அவரை தொழுது ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கப் போவதால் இந்த உலகத்திலேயும் அனுதினமும் அவருக்கு புது புது பாடல்களை பாடிக்கொண்டே இருப்போமா? அவரை அனுதினமும் போற்றி வாழ்த்தி வணங்குவோம். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நீங்களும் உணர்வீர்கள் என்றால் உங்களால் அவரை பாடாமல் இருக்க முடியாது. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு ஆயத்தப்படும் நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் கருத்தோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் உம்மை நாங்கள் வாழ்த்தி பாடவும், உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் எல்லா காலகட்டங்களிலேயும் நன்மையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இன்று முதல் தொடர்ந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் அவர்களை ஏவி எழுப்ப ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.